இந்த டோனி ஹேட்டர்ஸ்க்குலாம் ஒன்று சொல்லலாம் தாங்க வந்திருக்கேன். அவனா டோனிக்கு என்ன பேட்டிங் விளையாட தெரியும், அவர் கேப்டன்ஷிப் இல்லைனா இந்தியன் டீமில் எந்திரிக்க மாட்டார். டோனியோட பேட்டிங் என்னன்னு தெரியுமாடா? அவர் ஒன் டவுன் பேட்ஸ்மேன்னாச்சும் உங்களுக்கு தெரியுமா? அவர் எப்போ வந்தார், அவர் எதனால் டீம் உள்ள நின்னாருன்னு உங்களுக்கு தெரியுமாடா? டோனி நல்லா கீப்பிங் பண்ணுறாருன்னு நின்னாருன்னு நினச்சிங்களா? அவர் உள்ளே வந்து 2-3 மேட்ச் டக் அவுட் ஆகி அது இல்லாமல் ஸ்கோர் பண்ண முடியாமல் ஒரு 4வது மேட்ச் வாய்ப்பு கிடச்சி அதில் அவரோட திறமையை காமிச்சு இந்த மாதிரி ஒரு அக்ரெசிவான பேட்ஸ்மேன் நம்மளுக்கு தேவை, இந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் ஷேவாக் கியூக்குளுக்கு ஒருத்தர் பேட்டிங் பண்ணுறாரு, ஷேவாக்கும் மேலே 6ம் 4ம் அடிக்கிறாருன்னு சொல்லி உள்ள பேட்டிங் லைனில் நிற்க வச்சு அவர் ஒன் டவுன் இறக்கி தன் பேட்டிங் திறமையால் 4 வருஷம் உள்ளே இருந்து அப்புறம் கீப்பிங் திறமையை காமிச்சு அதுக்கப்புறமா சச்சின் மூலயமா இவர் சூப்பராக ப்ளே பண்ணுறாப்புல அப்படின்னு சொல்லி கேப்டன்ஷிப் வாங்கி வந்துடுறா. அவனா டோனிக்கு பேட்டிங் விளையாட தெரியுமா? டோனிக்கு பேட்டிங்கே விளையாட தெரியாது. அவருக்கு பேட்டிங் லாஸ்ட்டில் வந்து 4 பால் கொடுத்து 2 6 அடிக்கிறவரெலாம் பேட்ஸ்மேன் கிடையாது. டோனி ஒன் டவுன் பேட்ஸ்மேன் எத்தனை பேர் கிடையாது தெரியும்? இப்போ இருக்க 2K கிட்ஸ்க்கு எத்தனை வாட்டி அவர் விளையாடி கொடுத்துருக்காரு, எவ்வளோ மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமாடா? நேற்று வந்துட்டு டோனி வந்து பெரிய பேட்ஸ்மேனாக அவருக்கு என்ன விளையாட தெரியும்? 4 பால் கொடுத்தீங்கன்னா 2 6 அடிக்கிறாரு, அது யாரும் அடிக்க மாட்டாங்க. ஃபைனல் டச்சில் உக்காந்துட்டு லாஸ்ட் ஓவரில் ஒரு ஓவருக்கு 30 ரன் 20 ரன் அடிக்கும் போது அவனோட மனநிலை எப்படி இருக்குன்னு தெரியுமாடா? அவனா இஷ்டத்துக்கு வந்து டோனி பேட்ஸ்மேனான்னு கேட்குறீங்க. டோனி தன் பேட்டிங்கால் தானே ஃபஸ்ட்டு உள்ளே வந்தார். இந்தியன் ட்ராஃபி யாரா வாங்கி வச்சிருக்காங்க? 3 சீரீஸுமே, வேர்ல்டு கப்பு, சாம்பியன்ஷிப்பு, 2020 வாங்கின கேப்டன் யாரா? எங்கால் கேப்டன் மட்டும் கிடையாது, நல்ல பேட்ஸ்மேனும் கூட. ஒரு பேட்ஸ்மேன் நல்ல பேட்ஸ்மேனாவோ ஒரு அக்ரெசிவான பேட்ஸ்மேனோ இல்லைன்னா அவனை எப்படா இந்தியன் டீமில் ஒன் டவுனில் வச்சு பேட்டிங் விளையாடி இருப்பாங்க? எத்தனை மேட்ச்சு அடிச்சு கொடுத்துருக்காரு தெரியுமாடா டோனி? டோனியோட பழைய மேட்ச் பார்த்துட்டு தான் டோனியை பற்றி பேசணும், இல்லைனா பேசக்கூடாது. இந்த RCB, மும்பை இந்தியன்ஸ், இந்த லாலிபப் டீம்லாம் பேசவே கூடாது.